வெல்கம் பேக் டு ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இறால் நெய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு சீரகம் 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு, நான் காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேன், நீங்கள் வரமிளகா கூட எடுத்துக்கலாம், தனியா, பட்டை, கிராம்பு, இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிடுங்க. இப்போது இறால ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அதை ஊற வைக்கலாம். 10 நிமிஷம் கழித்து ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ச்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் வாசனைக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் 3 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சோண்டு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டே காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கோம், அதில் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் நான் ஒரு 1/4 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம ஊற வச்ச அந்த இறாவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதை அப்படியே தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் நான் அப்படியே மூடி வைக்கலாம். ஏன்னா நம்ம இறாலையே தண்ணி விடும், அதே நம்ம நல்லா வெந்துடும். 10 நிமிஷம் வைங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா மசாலாவாக அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம இட்லி, தோசை கூட சாப்பிட்லாம், சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Happy cooking.